Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. One Gate Traders Academy. How to earn monthly 5 to 15% profit. To attend the workshop, contact the number given below. இளையராஜா பிரேம்ஜியோட கல்யாணத்துக்கு வரல. எதனால வரல? அவங்களுடைய ஃபேமிலியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல. அதனால தான் இளையராஜா வந்து பிரேம்ஜி அண்ட் இந்துவோட வெட்டிங்ல கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரூமர் பரப்பிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு செம்மையான ரிப்ளை தான் கொடுத்திருக்காங்க. அது வெறும் ஒரே ஒரு போட்டோ மூலியமா. ஒரு எலிஜிபிள் பேச்சுலராகவே சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தவர் தான் ஆக்டர் பிரேம்ஜி. அவருக்கும் இந்துக்கும் இப்ப ரீசெண்டா மேரேஜ் நடந்திருந்தது. இவங்களுடைய கல்யாணம் பாத்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோவில நடந்திருந்துச்சு. அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கிற அத்தனை ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாலுமே முக்கியமான ரிலேட்டிவ் யாரு? இளையராஜா தானே. அவரும் வரல, யுவன் சங்கர் ராஜாவுமே வரல. இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே இளையராஜாக்கும் கங்கை அமரனுக்கும் ஏதோ சொத்து பிரச்சனை போல, அதனாலதான் இவங்க ரெண்டு பேருமே இப்போ பேச மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு ரீசனா கூட இருக்கலாம் பிரேம்ஜியோட மேரேஜ்ல வந்து இளையராஜா கலந்துக்காதது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்போ பிரேம்ஜியும் இந்துவும் சேர்ந்து இளையராஜாவை நேர்ல போய் மீட் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற்றிருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரு பிக்சர் மூலியமாவே சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. புறம் பேசின வாய அடக்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிரேம்ஜியுடைய மேரேஜ் வந்து ஈவன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல, அவங்களுடைய ஃபேமிலிலேயே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். பிரேம்ஜிக்கு 45 வயசுல இப்போதான் மேரேஜ் நடந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் எலிஜிபிள் பேச்சுலரா இருந்தாலுமே நிறைய இடத்துல வந்து நான் சிங்கிள் தாங்க, கடைசி வரைக்கும் சிங்கிள் தான் அப்படின்னு எவ்வளவோ டிஷர்ட்ஸை வந்து அவர் வியர் பண்ணி இந்த செலிபிரிட்டி ஷோலெல்லாம் அவர் வந்து கலந்துருந்ததை நம்ம பார்த்துருந்துருப்போம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி பிரேம்ஜியோட அம்மா மணிமேகலை அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரேம்ஜி அவங்களுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும், பிரேம்ஜியோட ஜாதகம் முதற்கொண்டு பார்த்து வச்சிருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்க இறந்துட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பிரேம்ஜியோட மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற விஷயம் வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு வந்து அவருடைய சோஷியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட இது முழுக்க முழுக்க எங்க அம்மாவோட பிளெஸிங்ஸ்னால தான் நடக்குது, எங்க அம்மாவை பார்த்து வச்ச பொண்ணு தான் இந்து அப்படின்ற மாதிரி எல்லாமே அவருடைய அந்த ஒரு போஸ்ட் மூலியமா ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த மேரேஜ்ல எவ்வளவோ இமோஷனலான மொமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சிருந்தது. என்னதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அதுக்கப்புறமா கங்கை அமரன் ரொம்ப இமோஷனலா அவர் வந்து அந்த தாலி கட்டும்போது ரியாக்ட் பண்ணியிருந்தாலுமே முழுக்க முழுக்க இந்த கல்யாணம் நடந்ததே பிரேம்ஜியோட அம்மாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி தான். எஸ், அவங்களுடைய பிளெஸிங்ஸ் முழுக்க முழுக்க இந்த கல்யாணத்தில் இருக்கு அப்படின்றது அந்த பிக்சர் பார்க்கும்போதே தெரிய வந்திருந்தது. இந்த கல்யாணத்தில் அம்மா அப்பா ரெண்டு பேரோட சம்மதத்தோடையும் ரெண்டு பேரோட ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்றது தான் அவங்க வந்து தெரியப்படுத்தியிருந்திருக்காங்க. அது போக இமோஷனலாக நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகுது. அதில் ஒன்று, பிரேம்ஜி இந்தோட கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த தாலி எடுத்து கொடுத்ததே பிரேம்ஜியோட அண்ணனான வெங்கட் பிரபு தான். இப்படி சொல்லிட்டே போகலாம். எவ்வளவோ விஷயங்கள் பார்த்து தான் செஞ்சு கொடுத்துருந்துருக்காங்க. முருகன் கோவில்ல கல்யாணம் பண்ணது இத்தனை பீப்புள் மட்டும்தான் இருக்கணும், எங்களுக்கு இவங்கெல்லாம் தான் ரொம்ப க்ளோஸ்ட் ஒன்ஸ், அதனால இவங்களுடைய முன்னிலையில எங்களோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை அவங்க பார்த்து செஞ்சிருந்திருக்காங்க. பிரேம்ஜியோட அம்மா கூட இல்லை, இன்னைக்கு உயிரோட இல்லை அப்படின்னாலும் முழுக்க முழுக்க அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபோட்டோக்கு வந்து மரியாதை செலுத்தின விதமாக இருக்கட்டும், ஃபோட்டோக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மண்டபத்துக்கு போகும்போது கூட அந்த இடத்துல அம்மாவோட ஃபோட்டோக்கும் அதுக்கப்புறமா தன்னுடைய அப்பாவை முன்னாடி வச்சு தான் கல்யாணமுமே நடத்தி கொடுத்துருந்துருக்காங்க. அப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருந்துருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட நினைச்சிருங்க. ஹலோ இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், கீர்த்தி இஜர். அண்ட் இன்னைக்கு என் கூட த மோஸ்ட் சென்சேஷனல் பிரதர்ஸ் இருக்காங்க. அண்ட் ரொம்ப பயங்கர ஹிட்டான ஒரு படம். ஓகே, அண்ட் நான்லாம் எனக்கு கவுண்டே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் இன் காலேஜ், சென்னை 28 ரிலீஸ் ஆகும்போது. அண்ட் அந்த டைமில் மொபைல் ஃபோன் வாங்கினா கூட படத்தோட சிடி கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ எங்கள் அம்மா வாஸ் லைக், வீட்டில் யாருக்கு மொபைல் வாங்கினாலும் அந்த படத்தோட சிடி தான் மறுபடியும் வாங்கி ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்குன்னு இல்லை. ஐ திங்க் ஆடியோ சிடி சொல்றேன். Yes, so Chennai 28 or brothers Premji and Venkat Prabhu நம்ம கூட இருக்காங்க for the sequel today. Yes, the most awaited sequel. Already டீசர்லாம் பார்த்துட்டு அப்படியே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் படத்துக்கு. ஸோ எப்படி வந்துட்டு இருக்கு படம்? முதல்ல இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப மீட் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா வந்து இந்தியா கிளிட்ஸ் வாஸ் அ பார்ட் ஆஃப் சென்னை 28.
அவங்களுடைய raga.com is one of the main sponsors for the final match அந்த டோர்னமெண்ட்டுக்கே. ஸோ திரும்ப வந்து பார்ட் 2க்கு வந்து இங்கே வந்து இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நல்லா வந்துட்டு இருக்க படம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, அந்த படத்தில் என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும் இந்த படத்துலையும். பெருசாலாம் ஒன்றும் நாங்கள் ட்ரை பண்ணல, அதே தான். சும்மா ஜாலியான ஒரு ஒரு அவுட்டிங்காக இருக்கும். இட் வில் பி குட் டு சி, பிகாஸ் என்னென்னா வந்து திஸ் வில் பி அ ப்ராப்பர் சீக்வல் இன் தமிழ் சினிமா நினைக்கிறேன். ஐ திங்க் அதே ஆர்டிஸ்ட் எல்லாமே கண்டினியூ ஆகிறது வந்து, அதே கதையும் கண்டினியூ ஆகிறது வந்து வேறு எந்த தமிழ் படமும் நான் பார்த்த மாதிரி தெரியல. கல்யாணராமன், ஜப்பானிய கல்யாணராமனில் கூட ஸ்ரீதேவி கிடையாது, ஆனால் நாங்கள் வந்து விஜயலட்சுமி இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ப்ராப்பர் கண்டினியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் சீக்வல் ஒரு இன் தமிழ் சினிமான்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்துட்டு இருக்கு, ஜாலியாக இருக்குது. ஸோ மக்கள் தான் பார்த்து சொல்லணும். November 10th ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் see. டீசரில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்களே எடுத்து சொன்னது என்னென்னா, படம் பார்க்குறவங்கள விட ரிவ்யூ எழுதுகிறவங்களும் ரிவ்யூ பண்ணுறவங்களும் தான் ஜாஸ்தி அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் அ டிரெக்டர் ஹவு டு யூ சீ திஸ்? ஏன்னா இப்போது சும்மா ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் இருந்தாலே ரிவ்யூ எழுதிடலாம் அப்படின்னு இருக்குது, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா, தேங்க்ஸ் டு இன்டர்நெட்டு. இப்போ வந்து ஜியோ வேறு வந்துச்சு, ஃப்ரீயாக வேறு கொடுத்துட்டாங்க இன்டர்நெட்டு. ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை. இனிமேல் நிறையா வரும், இனிமேல் எக்ஸ்ட்ரானரியாக வரும். இல்லை என்னென்னா வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், அந்த ஹோட்டலில் வந்து தோசை நல்லா இல்லை. ஆக்சுவலி வந்து அந்த தோசை அதுக்கு நம்ம வந்து செஃப்பை கூப்பிட்டு, ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசை திருப்பி போடும்போது இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக கருகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி திருப்பி போட்டு சொல்கிறோமா, ஒன்றும் சொல்ல இருக்கிறத சாப்பிட்டு பில்லு கட்டு வரணும். இது தோசை சரியில்லைன்னா பில்லு கொடுக்காம இருக்கானா, அதுதான். ஸோ சினிமாங்கிறது வந்து அதை டிக்கெட் வாங்கி தான் நீங்கள் பார்க்குறீங்க, அதே மாதிரி தோசையும் காசு கொடுத்தா சாப்பிட்றீங்க. ஸோ இப்போ மக்களோட மனநிலை என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இது வந்து ரிவ்யூ பண்ணுறது வந்து இட்ஸ் பிகம் அ ஃபேஷன். இது வந்து லாஸ்ட் கொஞ்ச நாளாக தான் இருக்குது. ஐ திங்க் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து இட்ஸ் பில்டிங் அப். அதுக்கு வந்து நிறையா இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ போட்டு இவ்வளோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு வருது, அதுக்கப்புறம் ஆட்ஸ் போடலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம் சொல்லி நிறைய ரெவென்யூஸ் மாடல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து தே ஸ்டார்டட் தேர் ஓன் ரிவ்யூவிங் இதுன்னு சொல்லிட்டு. அது இட்ஸ் நாட் ஹெல்த்தின்னு தான் சொல்லணும், ஏன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, வந்துனே தான் இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா வந்து இப்போ படம் ஆரம்பித்தாலே வந்து டைட்டில் செம்மையாக இருக்குது சார், சான்ஸே இல்லை, ஃபேண்டாஸ்டிக் டைட்டில். ஐயோ இந்த ஃபஸ்ட்டு சீனில் ஸோ there's a ரெஃபரன்ஸ் டு தளபதிரா அப்படி சொல்லி ஒன்று. படம் பாருங்கடா, படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவ்யூ போடுங்க. நீங்கள் ரிவ்யூ ஆக்சுவலி வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து ஆன் த டே வர்றதை விட இஃப் இட் கம்ஸ் த வீக்கெண்ட் முடிஞ்சு, ஏன்னா வீக்கெண்ட் வந்து எப்போவுமே வந்து ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு பெரிய படத்துக்குலாம் வந்துருவாங்க. வீக்கெண்ட் முடிஞ்சு வந்து Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. One Gate Traders Academy. How to earn monthly 5 to 15% profit. To attend the workshop, contact the number given below.